ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. ஸோ குட் மார்னிங். ஆக்சுவலி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 o'clock தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ 5 to 6 அந்த டைமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா pretty evening-ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா early morning 6 o'clock ஆகுதுங்க. ப்ரோ எங்கே ப்ரோ கிளம்பிட்டீங்க காலைல 6 மணிக்கு அப்படின்னா, ரைடெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆக்சுவலி ரைடு கிடையாது. ஒரு எப்படின்னா நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடு போடுவோம். ஸோ நம்ம கேண்டியோட டாப் ஸ்பீடு போடலாங்கிறது இந்த வீடியோங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோ என்ன ப்ரோ ரைடிங் ஜாக்கெட்டில் ஒன்றுமே போடல, எப்படி ப்ரோ ஏன் ப்ரோ ரைடிங் ஜாக்கெட் எதுவுமே போடாமல் ஸ்பீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போது வந்து நான் ஸ்பீடாக போகிறதே இல்லைங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்பீடாக போன வீடியோ இருக்குங்க. ஸோ அதை தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோ நான் ஸ்பீடாக போகிற வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து யாரையும் ஸ்பீடாக போங்கோ ஸ்பீடாக போங்க, ஹெல்மெட் போடாதீங்க நான் யாருமே இது பண்ணல. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, ஹெல்மெட் போட்டு சேஃபாக பப்ளிக்கு யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சேஃபாக ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் ரைடிங் ஜாக்கெட் முடிஞ்சால் அஃபோர்ட் பண்ணி ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க, ரொம்ப சேஃப். மிச்சப்படி ஹெல்மெட் எல்லாமே மேண்டேட்டரிங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஸ்பீடிங் வந்து பெருசாக பண்ணாதீங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டில் ஹைவேஸ் இருக்குங்களேங்க. ஸோ ஹைவேஸ்லேயோ இந்த மாதிரி சின்ன ரோட்டில் எதுலையுமே ஓட்டியிருக்க மாட்டோம். ஸோ அது எந்த வீடியோன்னு நீங்களே பாருங்கள், அதில் தெரிஞ்சிடும். அதோட முக்கியமான விஷயம் டிஸ்க்ளைமர் இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் யாரையுமே ஸ்பீடாக இல்லைன்னா எதுவுமே நான் ப்ரமோட் பண்ணலை. என்னையை பிடிச்சிடாதீங்க ப்ரோ இவரும் ஸ்பீடாக போகிறாருன்னு. அது ஒரு முக்கியமான விஷயம். நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் யாரையும் ஸ்பீடாக போக ப்ரமோஷன் பண்ணலை. ஹெல்மெட் போட்டு சேஃபாக ஓட்டுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான், ஸ்பீடாக யாரும் ஓட்டாதீங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ ஹெல்மெட் போட்டு சேஃபாக ஓட்டுங்க. இதை தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைத்தேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சேஃபாக ஓட்டுங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் மேக்ஸிமம் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் சென்சார், ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம நிஞ்சா 300 கேண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் வீலில் தாங்க அந்த சென்சார் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஸ்பீடாக போனாலும் எல்லாமே பேக் வீலில் தாங்க சென்சார் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேக் வீல் என்ன ஸ்பீடு போதோ அதுதான் நம்ம மீட்டரில் காட்டும். ஃப்ரண்ட் நம்ம என்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் தாங்க சென்சார் இருக்கும், ஸ்பீடோமீட்டர் சென்சார். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் வீலில் தான் சென்சார் இருக்கும். ஸோ நம்ம பேக் வீல் என்ன ஸ்பீடு போதோ அதை தான் காட்டும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெடாக் வச்சு நம்ம வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டுறோன்னா பேக் வீல் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்துடும். க்ளீன் பண்ணுறதுக்காக அதை ஹேரில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கீர் போட்டு ஒவ்வொரு கீர்லேயும் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுங்கிறது செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடும் அந்த வண்டி செக் பண்ணிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போனோம்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக எப்படின்னா கட் ஆஃப் ஆயிரும். இதை தாண்டி போகக்கூடாதுங்கிறனால ஒரு கட் ஆஃப் லிமிட் வச்சுருப்பாங்க, ஒரு 3 digit நம்பரில். அது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அது அதில் தெரிஞ்சிடும். பட் எனக்கு தெரிஞ்சு வண்டி போகிறதுல அந்த பெடாக் ரன்னில் பண்ணும்போது நீங்கள் அந்த வைப்ரேஷன் பார்க்கணுமே. ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணும்போது கூட அவ்வளோ வைப்ரேஷன் இல்லைங்க. த்ராட்டில் விட்டோம்னே அந்த ஸ்டாண்டு நான் கொஞ்சம் நல்ல பெடாக் ஸ்டாண்டு தான் வாங்கினேன். அந்த ஸ்டாண்டுமே கிடுகிடுன்னு நடங்குது, நல்ல வெயிட்டான ஸ்டாண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் அவுட்புட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 300cc இவ்வளோ பவர் அவுட்புட் போகிறது டியூக் 390 அப்புறம் இந்த மாதிரி பைக்கால் தான் முடியும். ஆக்சுவலி ட்வின் சிலிண்டர். ஸோ டாப் ஸ்பீடு அதுதாங்க முக்கியம். நார்மலாக எப்படி சொல்கிறது, டக்குன்னு பவராக போகிறத விட டாப் ஸ்பீட்னா யாருக்கெல்லாம் பிடிக்காது. ஸ்பீடாக போகிறது. அதுக்கு நான் அப்படி தப்பாக சொல்ல.
டியூக் 390 பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் நான் எடுக்கலாம் தான் நான் பிளான் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா சரி எடுக்கிறது தான் எடுக்கிறோம். டியூக் 390 பயங்கரமான விஷயம். நான் சரி பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கவாசாக்கியில் போய்க்கலாம். எனக்கு தெரியுங்க, எடுக்கும்போது எனக்கே தெரியும் ஷோரூம் கம்மியாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு 14 கிலோமீட்டர்லாம் எனக்கு பெருசாக தெரியல. இப்போ நீங்கள் மதுரை கன்னியாகுமரின்னு எடுக்கிறீங்கன்னா கஷ்டம் தான். அது நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 14 கிலோமீட்டர் தான். எங்கள் வீட்டுக்கிட்ட தான், பெருசாக பிரச்சனை இல்லை. சர்வீஸ் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தாங்க. பட் நம்மளுக்கு பிடிச்ச வண்டி வாங்கணுன்னு வந்துருச்சுன்னா கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். வேறு என்ன பண்ணுறது? இது லோன் கட்டுறதுக்கே நான் லோன் படுறேன். லோ படுறேன். லோன் கட்டுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல எனக்கு இன்னும் ₹1 கூடி வரல. அது சாமி வேணால் பச்சையாக சொல்லணும்னா சாமி மேலே சத்தியமாக எனக்கு யூடியூப்ல ₹1 கூடி வரல. காட் ப்ராமிஸ். நான் பொய்யெல்லாம் எதுவுமே சொல்லுங்க. காட் ப்ராமிஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் என் காசில் தான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் நிசப்தமான உண்மை. நீங்கள் நினைக்கிற யூடியூப்ல காசு வந்துருக்கு நிஞ்சா 390 வாங்கிட்டாருன்னு. நோ, ஏன் நேரம் வராரு. ஸோ இதுதான் உண்மை. என் சொந்த காசில் தான் வாங்கியிருக்கேன் யூடியூப்லன்னு. எனக்கு இன்னும் ₹1 கூடி வரல. அதுதான் உண்மை. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பெடாக்கர் வந்தாங்க. நம்ம வீட்டிலே பெடாக் ஸ்டாண்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம டாப் ஸ்பீட் பார்க்குறது தான். ஆக்சுவலி நம்ம ரோட்டில் ஓட்டின டாப் ஸ்பீட் கிடையாது. நான் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு 120 130 தாங்க போயிருக்கேன் இந்த வண்டியில். 2 minutes சைலன்ஸ். என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான். ப்ரோ நீங்கள் இந்த வண்டியில் 120 போனீங்கன்னா நாங்கள் நம்பணுமா? அது என்னமோ உண்மைதாங்க. 120 தான். நார்மலாக ஸ்லோவாக தாங்க ஓட்டுவேன். நம்ம ஏன்னா பெருசாக இப்போ லாங் ரைடு எதுவும் போகாதனால வண்டி பெருசாக எடுக்க முடியலங்க. அது இல்லாமல் வண்டி வாங்கினது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்பா குடி ஸ்பீடு பெட்ரோல் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்பீடு பெட்ரோல் போட்டு என்னால் சமாளிக்க முடியலங்கிறது தான் உண்மை. சத்தியமாக ஸ்பீடு பெட்ரோல் போட்டு சமாளிக்கவே முடியாது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் ஒரு பெட்ரோல் போட்டு முடியவே முடியாதுங்க. செம்மையாக பெட்ரோல் எனக்கு மைலேஜ் எவ்வளோன்னு கூட தெரியாது. சும்மா அப்படியே செக் பண்ணாமல் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 26 கொடுக்கும். அதுவும் ரேண்டமாக தான் சொல்கிறேன். எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு தெரில. ஏதோ ரேண்டமாக ஏதோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டோம். சரி எவ்வளோ பெட்ரோல் 10 மைலேஜ் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு தான் ஓட்டிகிட்ருக்கேன். பொய் சொல்லாதீங்க. வேறு ஏதாவது டாப் ஸ்பீடு இருந்தால் போடுங்க அப்படின்னாலும் போடலாங்க. போனஸ் டாப் ஸ்பீடு போடுவோம். பார்த்தீங்கன்னா எப்படின்னா போனஸ் டாப் ஸ்பீடாக தான் இருந்தால் போடுங்க ப்ரோ. சும்மா ஒரு 100 110 போன டாப் ஸ்பீடாக தான் இருந்தால் போடுங்க அப்படின்னு ஏன்னா சொல்லுங்கள். அது வேணால் தனி வீடியோவாக போடலாம். தனி வீடியோவாக மறுபடியும் அப்படி கேட்கலாம். அந்த அடுத்து தொடர்ந்து சீரியஸாக ரைடு வீடியோஸில் வந்துடுங்க. எனக்கே தெரியும் ரொம்ப நாளாக ரைடு வீடியோ போடல. ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துடும். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளங்க. அது இல்லாமல் நிறைய பர்சனல் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. நிறையா நடந்துருச்சு இந்த ஒரு 2-3 நாளில். ஒரு வாரத்தில் நிறையா நடந்துருச்சு. இதை நான் எல்லாமே என்ன எதுன்னு பொறுமையாக அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சின்ன ஷார்ட் ரைடாக நீங்கள் போனால் தான் ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா ஒரே டிப்ரெஷனாக இருக்கேன் நான். சரி எங்கே ஏதாவது ரைடு போய் உங்களுக்கும் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டி நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் இதாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு சின்ன கொஷின் தாங்க. இப்போ லடாக் போகிறேன்னு வைங்க. இப்போதைக்கு நான் போக மாட்டேன். லடாக் போனால் நிஞ்சா, என்எஸ் இல்லைன்னா சேத்தக், இந்த 3ல் எது எடுத்துகிட்டு போகலான்னு எனக்கு ஒரு ஜென்ரல் சஜஷன் மட்டும் முடிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தெரியணும். நிஞ்சாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபேரிங்கில் கீழே போட வாய்ப்பு இருக்குது. சேத்தக் பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே ஆஃப் ஆகும்னே தெரியாது. பட் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்எஸ். ஸோ என்எஸ் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா லடாக் போயிடும். நான் சொன்ன மாதிரி மட்டும் நம்ம கேண்டீன் நிஞ்சா இல்லை என்எஸ் இல்லைன்னா சேத்தக், இந்த 3ல் எதில் லடாக் பண்ணலாங்கிறது ஒரு சின்ன சஜஷன் மட்டும் மேக்ஸிமம் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ். ஏன்னா எனக்கு தெரியணும் எதில் போனால் வியூவர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு. சேத்தக்லேயே ஒரு பிளான் இருக்குது. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் எதில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு.
ஸோ அது இல்லாமல் இந்த டாப் ஸ்பீட் வீடியோவை ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்ரல் நாலேஜாக ஒரு ஜிகே தான் எடுத்துக்கோங்க. மிச்ச வீடியோ ப்ரோ டாப் ஸ்பீடு போயிட்டாரு அப்படின்னு யாரும் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் நிஞ்சா தீனோட ஃபுல் பொட்டன்ஷியலை இந்த வீடியோவில் காமிச்சிருக்காருங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜாக எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க. போகாதீங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. உங்கள் சேஃப்டிக்காக ஹெல்மெட் போடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கும் புரியுறதில்ல. போலீஸ் அவங்க பிடிச்சிருவாங்க, நம்ம போடுறோம். நம்ம சேஃப்டிக்காக போடுங்க, அவ்வளோதான். நான் பெரிய சோசியல் மெசேஜ் சொல்கிற அளவுக்கு முனிவரெலாம் கிடையாதுங்க. ஹெல்மெட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டு மிச்சவங்களுக்கு ஆபத்து இல்லாத மாதிரி ஓட்டுங்க, அவ்வளோதான். நிஞ்சா திரும்ப டாப் ஸ்பீடு என்ன ஏதுங்கிற உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ டாப் ஸ்பீடு போட்டு நாலேஜா அப்படின்னு கேட்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்ல, இந்த வண்டியோட திறனை தெரிஞ்சுக்கிறது தான், மிச்சம் ஒன்றும் இல்லை. பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ராவல் வீடியோஸில் வந்துருங்க. ஸோ இவ்வளோ நாளாக ட்ராவல் வீடியோஸ் போடாததுக்கு பார்த்தீங்கன்னா சாரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம சேனல் இன்னும் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டூ வீலர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க, பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. தேங்க்யூ.